மனுஷனுடைய யோசனைகள் நினைவுகள் எப்படிப்பட்டதோ தந்திரமான யோசனை. பைபிளில் பார்க்குறோம்ல, தந்திரமான யார் ஞாபகம் வருது? யாக்கோபு ஞாபகம் வரும். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய சேஷபுத்திர பாதகத்தை தந்திரமாய் தனக்கு வாங்கி கொண்டான். அவனுடைய பார்வைக்கு அவன் ரொம்ப ஞானியாக தெரியுறான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அவன் பண்ணுறது பயங்கர அநியாயம் பாஸ்டர்னு. ஆனால் பல நேரத்தில் நம்முடைய நினைவுகள் கூட இப்படி தான் வருது. ஆமாம், சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, குற்ற உணர்வு வளர்த்துக்காதீங்க. ஒரு கடைக்கு போனால் எவ்வளோ பேரம் பேசுகிறோம், எவ்வளோ குறைக்க முடியுமோ என்ன பண்ணுறோம், குறைச்சி பயங்கர ஞானிகள் நம்ம ப்ரூவ் பண்ண பார்க்குறோம். சரிங்களா? விற்கிறவர் என்ன நிலமையில் விற்கிறாருன்னு தெரில. பாவம், அவருக்கு 2 ரூபா லாபம் கிடைச்சா போதும், வீட்டுக்கு போகணும் சார், இந்த கிடைச்ச லாபத்துக்கு வச்சுக்கோங்கலாம் கொடுத்துட்டு போகிற நேரங்கள்லாம் உண்டு. கவனிங்க, நான் இதெல்லாமே இந்த தந்திரம் தான் நினைக்கிறேன். ஞானிகளை தந்திரத்தில் பிடிக்கிறாராம் பைபிள் சொல்லுது. கவனிங்களேன், தந்திரமான நினைவுகள் மனுஷனுடைய நினைவுகள். 94 சங்கீதம் 11 சொல்லுது, மனுஷனுடைய யோசனைகள்லாம் எப்படிப்பட்டதான்? ஆண்டவர் பரலோகத்தில் பார்க்குறாரு. நமக்கு நம்ம யோசனை பெருசாக இருக்குது. யாக்கோபு பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்பான். எப்படியும் அண்ணங்கிட்ட வாங்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணிடலாம், அண்ணனை விரட்டி விட்டு இங்கே அப்படியே பயங்கரமாக அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு என்னென்ன பிளான் பண்ணான்னு தெரில. மனுஷனுடைய யோசனைகள் வீணு. அவன் தந்திரமாக வாங்கினான ஒழிய 40 வருஷத்துக்கு அதை என்ன பண்ணவே முடியல, அவனால் அனுபவிக்கவே முடியல. கவனிங்க, அது தொடர்ந்து யார் தான் அனுபவிச்சுட்டு இருந்தது? ஏசா தான் அங்கே இருந்து அனுபவிக்கிறான். இவன் கூலை கொடுத்து வாங்கினான ஒழிய அதை என்ன பண்ண முடியல. பேசாமல் அந்த கூலை என்ன பண்ணியிருக்கலாம், இவன் குடிச்சிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். அண்ணன் கூட அங்கேயே நிம்மதியாக என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஊர்லேயே அப்பா அம்மா கூட வாழ்ந்துருக்கலாம். சரிங்களா? அந்த அவனுடைய தந்திரமான யோசனைகள், வீணான நினைவுகள். கவனிங்களேன், நம்முடைய மனசில் பயங்கர கோட்டை கட்டுவோம். அப்படி குறைச்சா இந்த இவர் இப்படி பல நேரத்தில் ஆண்டவர்கிட்டே சொல்கிறது, ஆண்டவர் நீங்கள் ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு. அவருக்கு தெரியும் நம்ம காசு கொடுத்தா என்ன பண்ண மாட்டோம் ஒரு பக்கம். ஏன்னா நம்ம பேக் மைண்டில் இன்னொரு யோசனை வச்சுருப்போம். சும்மா அப்படி ஆண்டவர் அப்படியே குழந்தைகளை ஏமாற்றும் பார்த்தீங்களா, இந்தடா சாக்லேட்டு அப்படின்னு. அதுக்கு பின்னால் பெரிய திட்டம் இருக்குன்னு அவனுக்கே தெரியுது. குழந்தைங்களே நம்மகிட்ட ஏமாறுறதில்ல, ஆண்டவர் ஏமாற்ற முடியுமா? சொல்ல முடியல. மனிதனுடைய யோசனைகள் வீணான யோசனைகள்.